ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். இது 7 Cents at 7 PM. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதுவும் பர்டிகுலராக திமுக கூட்டணியில் விரிசல் வருவதாக, குழப்பம் நீடிப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் இன்று அரசியல் தலைவர்களின் பேட்டி மூலம் மீண்டும் அந்த பேச்சு எழுந்துள்ளது. இது குறித்து நம்மிடம் விவாதிக்க நமது மூத்த துணை ஆசிரியர் அருண் அவர்கள் நம்மிடம் எழுந்துள்ளார். வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 100 நாள் 110 நாள் அப்படின்ட்டு நம்ம இந்த தேர்தல் களத்துக்கான விஷயத்தில் தேர்தல் நெருங்க அந்த உஷ்ணம் அதிகரிக்குதுன்னு சொல்லுவாங்க, அது போல் அதிகரிச்சுட்டே வருது. அப்படி இருக்கும்போது எல்லாரோட ஃபோக்கஸும் அதிமுக பாஜக என்னாச்சு, அதில் ஓபிஎஸ் வருவாரா, அதில் டிடிவி வருவாரா, தேமுதிக போர்க்கொடி தூக்கி இருக்கிறதா, பாமக பிரிந்து இருக்கிறது சேருவார்களா, அப்பா பெருசா பையன் பெருசா, அவர்கள் 2 பேரில் யார் பெருசு அப்படின்னு இவங்க பின்னாடி மூட்டி விடுறது போல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பது. இதில் நாம் தமிழர் வருவார்களா, நாம் தமிழர் என்ன செய்கிறது, அவர்கள் தனித்து களம் காண்பதால் அதிமுக பாஜக தான் பெரும் இழப்பா, எதிர்வார்க்குகள் மட்டும்தான் பிரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பக்கம் பார்த்தே பேசிட்டு இருப்பாங்க. பட் த ரியல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரியல் பாயிண்ட்டை மிஸ் பண்றாங்க தான் ரியல் பாயிண்ட்டே. முக்கியமான தரப்பு ஒரு பக்கத்தில் ஒரு ஓடிக்கிட்டே இருக்கு, அது எல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற விஷயம் தான் இந்த இடத்துல நமக்கு எழுந்து நிற்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் பாஜக அதிமுக அவங்க ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க, சேர்ந்ததுக்கு அப்புறமும் டர்புலன்ஸ் பீரியடாக இப்பயும் வரைக்கும் இருக்குது. அவங்களுக்கு என்ன ஆகும், எப்போ ஆகும், மாதிரி ஒரு தலைவர் கருத்து, தொண்டர்கள் அதிருப்தி, தொண்டர்கள் அந்த சீட்டு போயிடும், இந்த சீட்டு அதிருப்தின்னு அப்படின்னு ஓடிட்டுருக்கு. பட் அது ஏப்ரல் 2025 இருந்தே இருக்குது. ஒரு பக்கம் பாமக அவங்க பிரிஞ்சிருக்காங்க, அவங்க எப்போ சேருவாங்கன்னு தெரியாது, சேர்ந்தாலும் டக்குன்னு சேர்ந்தலாம். ஆனால் ஒருத்தரிடம் இப்பொழுது பார்ட்டி இருக்குது அப்படின்றது தேர்தல் ஆணைய அறிக்கை மூலம் உறுதியாகிறது. திரு அன்புமணி கிட்ட சிம்பிள் இருக்குது, பார்ட்டி இருக்குது, ஜெனரல் கவுன்சில் வேலிட் டில் 2026 அப்படின்றதுனால அவருக்கானது அங்கே வரைக்கும் இருக்குன்றது, அவருடைய பதவி இருக்குன்றதுனால பாமக ஒரு பக்கம் இருக்குது, அப்பாவும் வரணுன்றது எல்லாரும் விரும்பக்கூடிய விஷயம் அப்படின்னு என்டிஏ கேம்பில் பேசப்படுகிறது. இன்னொரு பக்கம் தேமுதிக அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள், அவங்க அதில் இருப்பதனால அவங்க வருவாங்களா இல்லையான்ற கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் அவர்கள் வருவதற்கான முகாந்திரம் அதிகம் இந்த என்டிஏ சைடுக்கு தான் அதிகம் இருக்குதுன்றதையும் பார்க்குறோம். டிடிவி தினகரனுடைய முதல் ஆப்ஷன் இப்போ வரைக்கும் என்டிஏ தான். இவ்வளவு கசப்புன்றதுக்கு அப்புறமும், இவ்வளவு விமர்சனங்கள் மாறி மாறி பேசுறதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் என் நண்பர் அண்ணாமலை அவர்கள் என்ன என்டிஏக்கு வரணும்னு நான் கூப்பிடுறாரு. நாங்கள் என்ன வருவோன்றது நாங்கள் ஜனவரியில் பார்ப்போம், நம்ம சீக்கிரமாக பார்ப்போம் அப்படின்ட்டு தையில பார்த்துருவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அவருக்கு ஒரு வேளை என்டிஏ வரக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அவர் நேரடியாக டிவிக்குன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை என்டிஏ இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அவருக்கு கண்முன் இருப்பது 2 ஆப்ஷன் தான். டிஎம்கே டெஃபினெட்லி நாட் அன் ஆப்ஷன். அப்படி இந்த 2 ஆப்ஷனில் 2த்துல இங்கே தான் வரணுன்றது தெரிஞ்ச விஷயம். ஸோ 2த்துல கன்சிடரபிள் இருக்குனாலே அவருடைய ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது, அவர் ஹாப்பி ஆகிட்டார்னா இங்கே வருவார்னு அர்த்தம். ஸோ இங்கே எல்லா விஷயமும் இருக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். இப்படி எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் நடக்கிறத கண்டுக்கவே இல்லையோ அப்படின்றது இருக்கு. எல்லாம் இந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காங்களோ, இத்தனை நாளாக இதை பேசுனது ஓகே, இனிமே தான் ஒரு இடத்துல பேச போகிறோமான்ற கேள்வி வருது. காரணம் திமுக கூட்டணியில் நடக்கக்கூடிய விஷயம். இங்கெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்குது, அதெல்லாம் அண்டர் கரண்ட்டாக இருக்குது அப்படின்ற டாக் திமுக கூட்டணிக்குள் முணுமுணுத்து வருகிறது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். திமுக கூட்டணியில் ரொம்ப இணக்கமாக 2016-17 ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். அவர்கள் கூட்டணி வலுவடைஞ்சிட்டே தான் போகுது அப்படின்றது இருக்கிற டாக். ஆனால் வலுவடைஞ்சிட்டே போகிறாங்க, ரொம்ப நாளாக ஒன்றா இருக்காங்க. அவங்க எத்தனை நாள் தான் நானே குனிஞ்சு போகிறது, எத்தனை நாள் தான் உனக்கு நானே சீட்டு கொடுக்குது அப்படின்னு 2 பக்கமும் ஒரு முணுமுணுப்பு, ஒரு உரசல், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட், ஒரு ஃபட்டீக், ஒரு சலிப்பு வந்துருச்சோ, இவங்க நம்ம கூட தான் இருக்காங்க, பார்த்து போர் அடிதுன்ற மாதிரி ஒரு சலிப்பு வந்துருச்சோ, இவங்களுக்கு ஏன் நான் சீட்டு கொடுக்கணும், இவங்களையே நான் சுமக்கணும் அப்படின்றதும், இவங்களுக்கு நான் கம்மி சீட்டு வாங்கிட்டு நான் அதுக்கு வேலை வாங்கிட்டு பழி மட்டும் வாங்கணும், ஆட்சியிலே இல்லாமல் நான் அதுக்கு ஆன்டிங்க சுமக்கணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளும் இந்த டைமாவது நம்ம அதிகம் வாங்கணும் அப்படின்ற குரல்களும் எழுந்திருப்பது இருக்கிறது. இதுதான் இந்த விவாதத்துக்கான மையப்பொருள். இது அண்டர் கரண்ட்டாக இருக்குது, ஆனால் ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் இருக்க உண்மையிலேயே நடப்பது என்ன அப்படின்ற பற்றி பேசுறது தான் இன்றைய 7th Cents. இதில் தான் இந்த டாப்பிக்கான மையக்கரு இங்கே தான் நிற்குது. ஸ்ரீகாந்த். எஸ் சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. இப்போ முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கத்தை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம், சிக்கலில் இருக்கிறதா திமுக கூட்டணி? எஸ், சிக்கலில் இருக்கிறதா அப்படின்னா, சிக்கல் அப்படின்னா உடனே கழுத்தில் கத்தி வைக்கிற சிக்கல் அப்படின்றது எங்கேயுமே வராது.
தனித்து விடப்பட்டாலும் தேர்தலில் களம் காண்பது அப்படின்றது அரசியலில் வந்து இன்னைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்றது எனக்கு எண்டு கார்டே கிடையாதுன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எண்டு கார்டே கிடையாது. சாப்டர் ஆஃப்டர் சாப்டர் தான் இருக்கும். ஒரு ஃபிலிம் ரோல் முடிகிற வரைக்கும் முடியவே முடியாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓடுற குதிரையாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்க சிக்கல் இருக்கான திமுக கூட்டணி நாளைக்கே உடஞ்சிடும் அப்படிலாம் கிடையாது. திமுக தன்னுடைய ஒஸ்ட் கேசஸை இது மாதிரி நிறைய டைம் பார்த்துருக்கு. அதிமுக தனது ஒஸ்ட் கேசஸை நிறைய டைம் பார்த்துருக்கு. பிஜேபி ஒஸ்ட் கேஸில் தான் எந்திரிச்சே வந்திருக்கு. தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டியாக அது தொடரவே முடியாது, அந்த பார்ட்டியோட அலைன்ஸ் வச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இங்கே அப்படி அவச்சொல்களை சுமந்திருக்கார்கள். அப்படி இருக்க ஒரு கூட்டணி உடைவதால் ஒரு கட்சியுடைய சகாப்தம் முடிகிறது அப்படின்ற மாதிரி கிடையாது. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதில் எந்திரிக்க முடியுதா, ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்லாம் சில பழமொழிகளை சொல்லுவாங்கல்ல, எஃகு கோட்டை அப்படின்னு அதிமுகலாம் சொல்லுவாங்கல்ல. அதிமுக 2 பிளவையே பார்த்து வந்திருக்கிறது. கூட்டணி இல்லாமல் தனியார்ன்றதை பார்த்துருக்கோம். வலிமையோடு இருக்கும்போது கூட்டணி கட்சிகளை கழட்டி விட்டதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்க திமுகக்கும் அது போன்ற சிச்சுவேஷன் தான். இந்த சாப்டர் 2026க்கான சாப்டரில் திமுக கூட்டணி ஒரு போட் வந்து ரொம்ப ஸ்டெடி போட்டுன்னு சொல்கிறாங்களே, ஸ்டெடி தானான்னு கேட்டால் கிடையாது அப்படின்றது தான் இந்த சிக்கலில் இருக்கிறதா திமுக கூட்டணி அப்படின்ற விஷயம். ஏன் அப்படின்னா அவர்கள் கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொன்றும் இப்போது முரண்டு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றன. 26 தேர்தல் அப்படின்றது இருமுனை களம் இல்லை, மும்முனை களம்ன்றது நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். இது மும்முனை களம் வலுவான மும்முனை களமானா இல்லை. ஆனால் வலுவான மும்முனை களம் அப்படின்றதுக்கான ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா திமுக கூட்டணி அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கும். நமது ஆசிரியர் எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லுவார், இந்த ஆட்சி மாறணும்னா ஒன்று தான். ஒன்று அதிமுக இல்லாமல் எந்த கூட்டணியாலும் ஆட்சியை அமைக்க முடியாது. இன்னொன்று திமுக கூட்டணி உடையாமல் ஆட்சி மாற்றமும் நடக்காது அப்படின்னு சொல்லுவார். ஒன்று நடந்துருச்சு, என்டிஏ அப்படின்ற இதில் வந்து அதிமுக இணைந்து வலுவான ஸ்ட்ராங் பார்ட்னராக இணைஞ்சு, ஸோ அதிமுக என்டிஏன்னு இருக்கு. விரைவில் பாமகவும் தேமுதிகவும் ஓபிஎஸ்டிடி அவர்களும் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு கூட்டணி வலுவான கூட்டணியாக என்டிஏ சங்க் மாறும். அப்படி இருக்க இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஎம்கே அலையன்ஸ் எஸ்பிஏ அப்படின்னு தமிழ்நாட்டில் பேர் இருக்கு. சோஷியல் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ், சமூக நீதி மற்றும் முற்போக்கு கூட்டணி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல. ஸோ இந்த கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் போத்தில் போடதான் இருந்தாலும் ஒரு உரசல்கள் இருக்கிறது. காங்கிரஸுடைய தலைவர்கள், அவருடைய மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஷோடங்கருடைய கருத்துக்களாகட்டும், திரு பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தியுடைய வலதுகரமாக அறியப்படுபவர் டெல்லி சர்க்கிள்ஸில், அவர் தமிழ்நாடு களத்தில் அவருக்கு சீட்டு கேட்டதாகவும் திமுக தரக்கூடாதுன்னு சொன்னதாகவும், அதனால் மயிலாடுதுறை லாஸ்ட் மினிட்ல ஒரு கேண்டிடேட் மாற்றப்பட்டு திருமதி சுதா அவர்கள் நிறுத்தப்பட்டதாகவும்லாம் நம்ம கதைகள் நம்ம லோக்சபா எலெக்ஷன்ஸ் போய் பார்த்துருப்போம். ஸோ அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அந்த கர்ஜை வச்சுக்கிட்டு திமுக விடமாட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்கி இருப்பதாகவும், விஜயுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினது தெரிஞ்சிருச்சு. யார் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்றது தான் பாயிண்டாக இருக்கிறது. அதில் தான் வந்து காங்கிரஸோடைய விஷயம் வந்து கூட்டணி மாறுகிறதோ அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அதே போல் பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் அவங்க வந்து இப்போ ரெக்கக்னைஸ் பார்ட்டியாக விசிகா மாறி இருக்கிறது. அவங்க வந்து 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. அவங்க வந்து அதே போல் எம்பிஸும் 2 வச்சுருக்காங்க. இப்படி இருக்க இந்த இடத்துல இம்முறை கூடுதல் சீட்டுகளை வாங்க விசிகா முயற்சிக்கிறதா அப்படின்ற கேள்வி. ஏன் அப்படின்னா அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பார்த்தோம்னா ஒரு 2வது ஒரு பெரிய சக்தியாக இருப்பது காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட சேர்ந்து போகிற மாதிரியே இருக்கும். 1-1 மாதிரி இருக்கும். 2 அப்படின்னு பார்த்தோம்னா அது விசிகா தான். விசிகா தான் கேட்டலிஸ்டாக இருக்காங்க. விசிகா சொன்னாங்கன்னா மதிமுக, 2 கம்யூனிஸ்ட், இன்னும் இதர பல கட்சிகள், குட்டி குட்டி அமைப்புகள் அப்படின்னு எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரே இடத்துல போராட்டம் நடத்துற மாதிரி இருக்கும். திமுகவின் மிகப்பெரிய பலம் சேர்க்கும் சக்தியாக விசிகா தான் இருக்கு. அவங்க வந்து இவ்வளோ பலம் சேர்க்கிறோம், இவ்வளோ அணி சேர்க்கிறோம், இவ்வளோ பெரிய கேட்டலிஸ்டாக அவங்க கூட்டணிக்கு நான் தான் குளூவாக இருக்கேன், எல்லாரோட கனெக்டிங் பாயிண்ட்டும் நான் தான், ராகுல் காந்திக்கும் நான் தான் கனெக்டிங் பாயிண்ட், ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் தான் கனெக்டிங் பாயிண்ட், இங்கே கம்யூனிஸ்டுகளுக்கும் நான் தான் கனெக்டிங் பாயிண்ட், மதிமுகவுக்கும் நான் தான் கனெக்டிங் பாயிண்ட், இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் எல்லா அமைப்புகளும் நான் தான் கனெக்டிங் பாயிண்ட்னு அவர் இருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு போன முறை கொடுத்த 6 சீட்டு தான் எனக்கா, நானும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் ஒன்றா, நானும் இந்திய கம்யூனிஸ்ட்டும் ஒன்றா, நானும் மதிமுக இல்லாட்டியும் அவங்க மாதிரி நானும் ஒன்றா அப்படின்ட்டு கேள்விகள் அவங்களுக்குள்ளே எழுந்திருக்கு. ஸோ அவங்க பேர வலிமையை கூட்டியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு பாயிண்டாக இருக்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த முறை நாங்கள் அதிக எம்எல்ஏக்களை வாங்க இருக்கின்றோம், போன முறை போல இருக்க போதில் நாங்கள் கூடுதல் சீட்டுகளை கேட்டு பெறுவோம் அப்படின்ட்டு திரு பே சண்முகம் ஓப்பனாக சொல்கிறார். திரு பே சண்முகம் அவர்கள் போராட்டத்திலலாம் திமுக கவர்மெண்ட்டுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறார். அவங்களுடைய கொள்கையை எதிர்க்கல, அவங்க ஆட்சி நிர்வாகத்தை தான் அவர் வந்து குறி வச்சு பேசுகிறார். அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் எங்களுக்கு இந்த டைம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு தக்க வைக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து கூடுதலாக பெறுவாங்களான்றது தெரியாது, ஆனால் தக்க வைப்போம், நாங்கள் 6 சீட்டுன்றதை விடவே மாட்டோம் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட்டும் சொல்லுது. மதிமுக பார்த்தோம் அப்படின்னா அவங்க கடந்த முறை பார்த்தோன்னா 6 சீட்டு போட்டிட்டு இருந்தாங்க திமுக சின்னத்திலே. இம்முறை இந்த 6 சீட்டும் எனக்கு சொந்த சின்னத்தில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. லோக்சபா எலெக்ஷன்ஸில் திரு துரை வைகோ திருச்சியில் நான் செத்தாலும் நான் வந்து இந்த இதுலேருந்து போட்டிட மாட்டேன், உதயசூரியன் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன எமோஷனல் ஸ்பீக்லாம் பார்த்துருந்தோம். அப்படி இருக்க அவங்க வந்து இம்முறை
அசம்பிளிலையும் வந்து 6க்கு 6 வந்து அவங்க இதில் தான் நிற்பாங்க. கடந்த முறை போலவே 6 வாங்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு வாங்கிட்டோ, ஆனால் சொந்த சின்னத்தை நிற்பாங்க. சூரியனுடைய சின்னமோட கவுண்ட் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வந்து நிற்கிறது. காரணம் இதுதான் விஷயம். ஸோ இது போல ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு இது. உங்களுக்கு விஜய் அப்படின்றவர் வந்தனால நியூ ஒரு அரேனா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இந்த பக்கம் வந்து நிற்கிறது. ஜவாஹிருல்லா என்ன பண்ண போறாரு, அங்கே எஸ்டிபிஐ அங்கே போவாங்களா, இங்கே இருப்பாங்களா? எஸ்டிபிஐ திடீர்னு இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க, அவங்க இங்கே தான் இருப்பாங்களா? சீட்டு கிடைச்சா இங்கே, சீட்டு கிடைக்காட்டி அங்கே போயிட்டு விஜய் கூட இருப்பாங்களா? இங்கே ஜவாஹருல்லா அவர்கள் இங்கே இருக்கார், பேரரசர் அவர் இங்கே இருக்கார், அவர் அங்கே போவாரா? அவருக்கு போன முறை போல சீட் கிடைக்குமா? தமிமுன் அன்சாரி என்ன பண்ண போறாரு? தனியரசு என்ன பண்ண போறாங்க? ஏன்னா தமிமுன் அன்சாரி, தனியரசு போன்றவங்கலாம் கடந்த முறைக்கு முந்தினவெல்லாம் பார்த்தோன்னா அவங்க ஏடிஎம்கேவோட சங்க்ல இருந்தவங்க, ரெட்டையில ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவங்க. அவங்கெல்லாம் இம்முறை கருணாஸ் இருக்காரு, அவங்கெல்லாம் இங்கே தான் கருணாஸ் இங்கே இருப்பாரு தெரிஞ்சிச்சு, திமுக கூட தான் இருப்பாரு தெரிஞ்சிச்சு. என்ன சீட்ல எப்படி நிற்க போறாரு அப்படின்றத பார்க்கணும். உதயசூரியன் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இது போல புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கள அகாமடேட் பண்ணோம். கூட நமது மக்கள் நீதி மையம் தலைவர் திரு கமல்ஹாசனும் இணைந்திருக்கிறார் அவருடைய கூட்டணிக்கு. ஸோ இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எப்பவுமே ப்ராப்ளம் ஆஃப் பிளென்ட்டின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இருக்கிற அளவுக்கு இருந்தால் ஓகே, பசி அப்படின்றதும் ஒன்று ப்ராப்ளம், வயிறு அதிகமாக சாப்பிட்டு உப்புசம் அப்படின்றதும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்ல. அளவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கேன்றது ப்ராப்ளம், அதிகமாக இருந்துச்சுன்னா நான் இதில் யாரை எங்கே ஃபிட் பண்ணுவேன் அப்படின்றதே ஒரு ப்ராப்ளம். அப்படின்றது ப்ராப்ளம் ஆஃப் பிளென்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் ஆஃப் பிளென்ட்டியில் எல்லாருக்குமான ஆஸ்பிரேஷன்றதும் அதிகமாக இருப்பது தான் சிக்கலில் இருக்கிறதா திமுக கூட்டணின்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. எஸ் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ சிக்கல் வந்து திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி தான் இந்தியாவே வழிநடத்தப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களும் இதே கருத்தை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது இந்தி கூட்டணி தான் இந்தியாவை வழிநடத்துகிறது அப்படின்னா, இந்தி கூட்டணி அப்படின்றது நேஷனல் லெவலில் இருக்கும்போது வந்து நிற்கும். ஆனால் அதில் என்ன விஷயம்னா, அதில் க்ளூ யாருன்னா காங்கிரஸ். திரிணாமுல் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி கிடையாது. அவங்களுக்கான க்ளூ அப்படின்றது இந்தியா அந்த டெல்லியில் வந்து நிற்கும் போது ஒன்றா நிற்கலாம். அவங்களால இங்கே ஓட்டோ இங்களால் அங்கே ஓட்டோ இது நடக்க போகிறது கிடையாது. ஆனால் இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் இருப்பது காங்கிரஸ், தேசிய கட்சி. ஸோ காங்கிரஸ் இருப்பது தான் இந்தி கூட்டணி. ஆனால் காங்கிரஸ் மட்டுமே இந்தி கூட்டணி கிடையாது அப்படின்றது தான் விஷயம். ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் முன்பு இருந்த கூட்டணி ஒன்று இருக்கிறது, அது யூபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இது. யூபிஏன்னு இருக்கக்கூடிய கூட்டணி அது ஏன் இந்தி கூட்டணி ஒன்று மாறணும்? யூபிஏவுடைய சேர்பர்சன் சோனியா காந்தி அவர்கள். இந்தியோட கூட்டணி சேர்பர்சன்றது அப்படி வர முடியாது, யார் வேணா வரலாம். இப்போ கார்கே இருக்காரு, நிதிஷ்குமார் கேட்டார் கன்வீனர் பதவியை, அவர் பிரைம் மினிஸ்டர் பதவி கேட்டார், கிடைக்கல. அதே போல் சோனியா காந்தி அவர்கள் இருந்தாங்க, ஆனால் இங்கே இந்திக்கு அப்படி இல்லை. மம்தா பானர்ஜி நாளைக்கே வரணும்னு வரலாம், சரத்பவார் அவர்கள் வரணும்னு வரலாம், நாளைக்கு யார் வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்தியோடைய வெயிட்டேஜ் அப்படின்றது, காங்கிரஸோடைய வெயிட்டேஜ் இன்சைட் இண்டின்றது கம்மி. ஸோ காங்கிரஸ் இருப்பது இண்டி, ஆனால் காங்கிரஸ் இல்லாவிட்டால் இந்தியா இல்லைனா கிடையாது. அது ஒரு இன்னொரு வலுவான இதாக கூட வந்து நிற்கும். காங்கிரஸ் மட்டுமே அந்த கூட்டணி அப்படின்றது கிடையாது. ஸோ இருக்குன்னா இருக்கு, நாளைக்கே டிஎம்கே அலைன்ஸ் இன்கேஸ் உடையுதுன்னு வச்சுப்போம், டிவிகே கூட காங்கிரஸ் கை கூக்குதுன்னு வச்சுப்போம், இந்த கூட்டணியில் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க காங்கிரஸ் இந்தியில் இருக்கா இல்லையான்றதை. ஏன்னா எங்களுக்கு திமுக தான் முக்கியம்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா டிவிகே முக்கியம் இல்லை. நீங்கள் எப்படி அந்த அலைன்ஸை முடிவு பண்ணலாம், எங்களுக்கு டிஎம்கே தான் இங்கே இருக்கணும், நாங்கள் முடிவு பண்ணுறோம், நீங்கள் யார் முடிவு பண்ணுற மாதிரி சொல்லி இவங்களாம் வெளியில் வருவாங்களா, அப்படி வருவாங்களான்ற மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் எக்ஸைட்டிங்கான விஷயம் இருக்குது. டிவிகேவுடன் காங்கிரஸ் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இங்கே இல்லை, அங்கே வரைக்கும் இருக்குது. இங்கே சளி காய்ச்சல் வந்து அங்கே ஜலதோஷம் வர மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு டெல்லி வரைக்கும் தாக்கங்கள் இருக்கிறது. ஸோ இந்தியுடைய அதிர்வுகள் என்னன்றதை பின்னாடி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி அதே செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லாத கிராமங்களே இல்லை அந்த அளவுக்குலாம் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் இல்லாத கிராமங்களே இல்லை அப்படின்றது உண்மைதான். ஏன்னா அவங்க தான் ஆண்டிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு ஆண்டு இருக்கு, இத்தனை இது இருக்குது, காங்கிரஸ் போல பாஜக வர முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக வர முடியாது. சுதந்திரம் வாங்கி கொடுத்த போது இருந்த கட்டமைப்பை அப்படியே தாரை வார்த்து கொண்டது, உள்வாங்கி கொண்டது காங்கிரஸ். சுதந்திரம் வாங்கிய காங்கிரஸும் பின்னாளில் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸும் ஒன்றா. நான் இந்திரா காங்கிரஸ்னு உடைந்தது பிரிந்தது, காங்கிரஸ் ஓ காங்கிரஸ் ஐ, நான் அந்த இதெல்லாம் விட்டுறேன். அதான் நிறைய ஜோசப் காங்கிரஸ் வரைக்கும் கேரளாவில் ஏகப்பட்ட காங்கிரஸ் இருக்குது, என்சிபி இருக்குது. காங்கிரஸ் ஓன்றதுலேருந்து மொரார்ஜி தேசாய் வெளியில் வந்து தான் அவர் வந்து ஜனதா கட்சியை ஆரம்பித்தார். இது போல் நிறைய இருக்குது, காங்கிரஸ் ஓ காங்கிரஸ் ஐ, இதெல்லாம் நிறைய இருக்குது. நான் காங்கிரஸ் ஓ காங்கிரஸ் ஐயே விட்டுருவோம். சுதந்திரம் வாங்கிய போது இருந்த காங்கிரஸே ஆட்சிக்கு வந்த முதல் கவர்மெண்ட் இருந்த காங்கிரஸும் ஒன்றா, 2 காங்கிரஸ் ஒன்றானா அதுவே கிடையாது. சுதந்திரம் வாங்கிய போது இருந்த காங்கிரஸில் இந்துத்துவ அமைப்பு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், கம்யூனிச சிந்தனைவாத தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் என்பது ஒரு இயக்கமாக இருந்தது 1940 40 வரைக்குமே பார்த்தோன்னா அது ஆட்சி அமைக்க முன்னாடி இருந்தே.
ஆர்எஸ்எஸ் உடைய போராட்டம் எங்கன்னு கேட்பாங்க, சுதந்திர போராட்டம் எங்கன்னு கேட்பாங்க. டாபிக் டைவர்ட் ஆகுது. பட் இருந்தாலும் அப்படி சொல்லும்போது என்னன்னா, உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்புன்றது லேட்டாக துவங்கப்பட்டாலும் ஆர்எஸ்எஸ் முன்னாள் தலைவர்கள், அந்த நட்சத்திரங்கள் இருப்பாங்கல்ல, ஒரு முகம், ஒரு ஐடலாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சுதந்திர போராட்டத்தில் போராடியவர்கள். குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டில், உப்பு சத்தியாகிரகத்தில் அப்படின்னு ஒரு இதுலையும் போராடிருக்காங்க. கோல்வால்கர் யார், அதே போல் உங்களுக்கு மித்த தலைவர்கள் யார், எல்லாருமே வந்து அதில் போராட்டிருக்காங்க. ஷியாமா பிரசாத் முகர்ஜி யார், அவர் வந்து உங்களுக்கு நேரு அவருடைய முதல் கவர்மெண்ட்டில் இருந்திருக்காரு. அவர் ஆர்எஸ்எஸ் இல்லையா, அவர் சுதந்திர போராட்ட தியாகி இல்லையா, அது மாதிரி கணக்கு தான். ஸோ இது வந்து காங்கிரஸ் எல்லாத்தையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் லேட்டஸ்ட் SIR ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தமிழ்நாட்டில் எத்தனாவது இருக்குது அப்படின்றப்போ அதிமுக நம்பர் 1 நம்பர் 2 இருக்குது. 68,000 பூத்தில் கிட்ட வந்து 60,000 பூத்து கிட்ட வந்து திமுக தன்னுடைய பூத் ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கு. இவங்க அதிமுக ஒரு 1000 கம்மியாக வந்து அவங்க பூத் ஏஜென்ட்ஸை வச்சுருக்காங்க. மொத்தம் 66,000 பூத் அப்படின்றது கோவிடுக்கு முந்தைய நிலைமை. கோவிடுக்கு அப்புறம் அது 68,000 ஆச்சு. ஸோ அது 68,000 இப்போது 70 ஆகும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ஒரு பூத்துக்கு 800 பேர் அப்படின்ற மாதிரி ஆவரேஜில் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்லி அது 900 இருக்குது, அது 800 மாறும். SIRனாலையும் குறைக்கிறது, பூத் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அது தனியாக வச்சுருப்போம். இருக்கிற எக்ஸிஸ்டிங் பூத் படி பார்த்தோம்னா, BLAs பார்த்தோம்னா உங்களுக்கு 68,000 DMK இருக்குது. அடுத்ததாக கொஞ்சம் சில ஒரு 1000 1100 அப்படின்ற மாதிரி குறைஞ்சு ADMK 2வது இடத்துல இருக்குது. 61,000 பூத் ஏஜென்ட்ஸ்களை போட்டு பாஜக 3வது பெரிய கட்சியாக பூத் லெவலில் இறங்கி தமிழகம் முழுக்க எல்லா பூத்தையும் கால் இருக்கா, காலே இல்லை, ஊனவே முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் தாண்டி 1 ஓட்டு 2 ஓட்டு நோட்டா கட்சின்றதெல்லாம் தாண்டி பூத் ஏஜென்ட்ஸை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 95% பூத்துக்கு ஏஜென்ட் போட்டிருக்கிறது பாஜக. 61,000 பூத்தில் போட்டிருக்காங்க SIRோட கணக்குப்படி. அடுத்ததாக பார்த்தோம்னா தேமுதிக தான் இருக்குது. 38,000 பூத்தில் 36,000 பூத்தில் தேமுதிக BLAs வச்சுருக்காங்க. காங்கிரஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, 30,000 வச்சுருக்காங்க. 68,000 பூத்தில் 30,000 பூத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. காங்கிரஸோடைய பிரசன்ஸ் எங்கே, கன்னியாகுமரி சொல்லலாம், சிவகங்கை சொல்லலாம், அதே போல் உங்களுக்கு மயிலாடுதுறை கிட்ட சொல்லலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி கிருஷ்ணகிரியில் சொல்லலாம். இது மாதிரி பார்டர் சங்க்ஸ் அப்படின்னு பிஜேபின்னு சொன்னால் கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, சவுத் சென்னை, கிருஷ்ணகிரி, ராமேஸ்வரம், இப்படின்னு பாக்கெட்ஸாக சில இடம் சொல்லுவாங்க. வட தமிழகத்தில் டக்குன்னு விழுப்புரம், மயிலமில் சொல்லுங்க அப்படின்னா அப்படியா அப்படி என்னது அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி பிஜேபி ஒரு காலத்தில் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பிஜேபி இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிற மாதிரி நார்த் தமிழ்நாட்டில் வீக்கராக இப்போ இருக்காங்க. ஆனால் வீக்கராக இல்லாமல் இல்லைல்ல, அது போல் காங்கிரஸுக்கு சொல்லவே முடியாது. காங்கிரஸுக்கு வந்து பல இடங்களில் இன்னும் ஆள் இல்லாத மாதிரி இருக்கிறது. அந்த கட்சியிலேருந்து விலகி அது ஊறி போய், அதாவது ஒரு சிங்காய் திமுகவுடன் கூட்டணின்ற மாதிரி திமுகவுடன் கூட்டணி போய் திமுகவே மாறி நிற்கிறாங்க. ஸோ லோக்கல் லெவலில் அப்சர்வ் பண்ணி நிற்கிறாங்க. இல்லை அந்த பழைய காங்கிரஸ்காரர்கள் அப்படின்றவங்க பாஜகலையோ இல்லை மற்ற கட்சிகளோ இருக்காங்க. பல காங்கிரஸுடைய முன்னாள் MLAக்கள் கரண்ட்லி பிஜேபியில் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் டக்குன்னு சொல்ல முடியும், அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ காங்கிரஸ்ன்றது இல்லாமல் இல்லை, அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இந்த நிலைமையில வந்து நிற்குதுன்றது தான் அது வாழ்ந்த குடும்பம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, அது போன்ற குடும்பமாக வந்து நிற்கிறது காங்கிரஸ். ஓகே, யாரெல்லாம் அதிருப்தி அப்படின்ற விஷயம். இப்போது திமுக கூட்டணியில் இவ்வளவு நெருக்கடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆன்டி இன்கம்பன்சி இன்னொரு ஃபேக்டரும் இருக்குது. அப்படி பார்த்தா இப்போது நம்ம டெய்லி நியூஸில் பார்க்குறோம், இப்போ செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அரசு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இந்த பக்கம் நெருக்கடி இருக்க, அரசியலில் எந்த மாதிரி நெருக்கடி இருக்குது? அரசியலில் அதான் இந்த ஃபோட்டோவில் என்னெல்லாம் தெரியுதோ அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அதிருப்தி தான். யாரெல்லாம் அதிருப்தினா, யாரெல்லாம் அதிருப்தி இல்லைன்றது தான் பாயிண்ட்டு. திமுகன்ற கட்சி அவங்க மீது காங்கிரஸ் அதிருப்தி. ஏன் அதிருப்தி? சீட்டு கம்மியாக இருக்காங்க, எங்களுக்கு ஒழுங்காக மரியாதை இல்லை, எங்களுக்கு ஏதோ இது மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, எங்களுக்குள்ளேயே 2-3 டிவைட் பண்ணுறாங்க, எங்களை 2 குழுவாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அது உண்மையாக போய் காங்கிரஸ் 2 குழுவாக இருக்குது, பல குழுக்களாக இருக்குன்றது தான் உண்மை. அப்படி 2 குழுவாக பிரிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் சில விஷயம்லாம் காங்கிரஸ் பற்றி சொல்லுவாங்க. அதே போல் விசிக பார்ப்போம். விசிக வந்து அவங்களும் வந்து எங்களுக்கு கம்மியான சீட்டு தராங்க, ரொம்ப கம்மியாக நாங்கள் எங்களோட சக்தியை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு ஒழுங்காக சீட்டு தரதில்லை, பறந்துபட்டு எங்களோட ஆதரவு இது இருக்குது, வட்டம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு குறுகிய இடத்துல 2-3 இடத்துல மட்டும் 6 சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க, 2 லோக்சபா தந்திருக்காங்க. இது எப்படி நியாயம் அப்படின்னு அவங்களும் கேட்பாங்க. ஆனால் அது உண்மை. அதே போல் பார்த்தோம்னா உங்களுக்கு மற்ற கட்சிகள் இருக்காங்க. 2 கம்யூனிஸ்ட் அப்படின்றவங்க வந்து பெரிய அளவில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் வர்க்கம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து சித்தாந்த லெவலில் பார்த்தோன்னா திமுக ஒன்றி போயிருக்காங்க. அவங்க இல்லை அப்படின்னா அது வேற மாதிரி, இருந்தா அப்படின்னா வேற அப்படின்ற மாதிரி. அப்படின்னா உங்களுக்கு அவங்க தனியாக ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா கூட்டம் வருமானம் கிடையாது. அவங்க தனியாக நின்னாங்கன்னா ஜெயிப்பாங்களா, இல்லை ஒரு பெர்சன்டேஜ் இருப்பாங்களான்னா கிடையாது. ஆனால் கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க, விசிகா இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க அப்படின்னா ஆஹா இது அந்த கூட்டணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெஃப்ட் கலர் அதிகமாகி
இங்கே தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு கேட்டலிஸ்டாக இருப்பாங்க. நமக்கு ஒரு கன்விக்ஷன் வரும். நீங்கள் இப்போ ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக இருக்கீங்க. இடதுசாரினா கம்யூனிஸ்ட்லாம் இல்லை. இப்போ இந்த ஊரில் இப்போ எந்த கம்யூனிஸ்ட்டும் வந்து கம்யூனிஸ்டாக இல்லை, அது வேறு விஷயம். பட் ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை நான் சொல்லிப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பேன். நான் வந்து செக்யூலர் அப்படின்னு சொல்லிப்பேன் அப்படின்னு இருப்பேன் அப்படின்னு சில அந்த சூதோ செக்யூலர் சூதோ கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது போல இருக்கிறவங்கலாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எனக்கு மோடி வரக்கூடாது அப்படின்னா கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகா, காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா இருக்காங்கப்பா, இங்கே தான் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க. அது போல ஒரு பார்ட்டி தான் கம்யூனிஸ்ட். அவங்க வந்து ஒரு முக்கியமான ஆடிங் ஃபோர்ஸாக இருப்பாங்க. அவங்களும் அதிருப்தியில் இருக்காங்க. சீட்டு கம்மியாக இருக்குது, தொழிலாளர் விஷயத்தில் எங்களுக்கு ஒழுங்காக கவனம் செலுத்தலை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. உங்களுக்கு இவங்க ஜவஹர்லால் அவங்க பார்த்தோம்னா லோக்சபா எலெக்ஷன்ஸில் சீட்டு கொடுக்கலன்றதை அதிருப்தியை ஓப்பனாக வெளியில் தெரிவித்தவங்களா இருக்காங்க. அதே போல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது போல் எல்லாருமே அதிருப்தி தான். ஐயுஎம்எலுக்கு ஒரு கொஞ்சம் அதிருப்தி இருப்பதாகவும் சொல்கிறாங்க. அவங்களோட சீட்ஸ்லாம் இதாகுமா அதாகுமா, அவங்க விஜயுடன் கூட்டணி சேரப்போகிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இல்லை நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் லிப் லெவலில் சர்வீஸ் இருக்கா இல்லை இதயத்திலேயே அதுதான் ஒரிஜினலாக இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ அதிருப்தியானா எல்லாருக்கும் அதிருப்தி. எந்த கூட்டணியில் அதிருப்தி இல்லைன்ற விஷயம். அதிமுக கூட்டணியிலும் அதிருப்தி இருக்கிறது. தேசிய லெவலில் என்டிஏலையும் பார்த்தோம்னா இருக்கும், இந்திய அலையன்ஸ்லையும் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா முக்கியமான விஷயம், இவங்க கூட்டணி மட்டும்தான் ஸ்டடியாக இருக்குது, இவங்க கூட்டணி மட்டும்தான் ரொம்ப அவ்வளோ ஒரு தோழமை சுட்டுதல் லெவலில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் காலம் மலையேறி போய்விட்டது. திமுக கூட்டணி அப்படியே ராக் சாலிடாக ராக் ஃபோர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்களுக்குள்ள பல சச்சரவுகள் இருக்குது. பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பிறகு வந்த சண்முகம் அவர்களோ இல்லை உங்களுக்கு முத்தரசன் அவர்களுக்கு பிறகு வந்த திரு வீரபாண்டியன் அவர்களோ அவர்கள் முன்பு போல் இல்லை. அந்த டோனே மாறி இருக்கு. உங்களுக்கு சு வெங்கடேசன் பேசுறது மட்டும் கிடையாது. சு வெங்கடேசன் ஒரு முக்கிய நட்சத்திரமாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம். மாநில செயலாளர் யார் அப்படின்னா அது வந்து பே சண்முகம் தான். சண்முகம் எத்தனை விஷயத்தில் குரல் எழுப்புறார். உங்களுக்கு தொழிலாளர் வர்க்கத்திற்கான விஷயத்தில் இருந்து, உங்களுக்கு ஆலைகள் பற்றிய விஷயத்தில் இருந்து, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான விஷயத்தில் இருந்து ஏகப்பட்ட விஷயத்தில் அரசின் குறைகளை நேரடியாக சுட்டி காட்டுகிறார். அதிருப்தின்றார். இதை விட என்ன வேணும்? யாரெல்லாம் அதிருப்தினா கூட இருப்பவங்க எல்லாம் அதிருப்தி தான் சொல்லணும். எஸ் சார். இப்போது நீங்கள் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருப்பது அவசியம் இல்லை, ஆப்ஷன் இருக்கிறது, எங்களுக்கு வேறு ஆப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தார். இன்றைக்கி அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், கூட்டணி ரெண்டாம் பட்சம் தான், அதை வலியுறுத்ததுக்காண்டே அப்படி பேசினேன்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டுமே அப்படின்னா நம்ம ஆசிரியர் சொல்வது போல தான். ரெண்டு பக்கமும் ஆப்ஷன்ஸை டோர் ஓப்பன் பண்ணி வைக்கணுன்றதுக்கான பேச்சு தான். நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இதில் எந்த ஆப்ஷனை வேணாலும் சொல்லி அந்த முடிவை ஜஸ்டிஃபை பண்ணலாம். தாவேகாவுடன் கூட்டணி, திமுகவுடன் கூட்டணின்னு ரெண்டு ஆப்ஷன் தான் விசிகா முன்னாடி இருக்கிறது. சீமான் கூட போக மாட்டாங்க, அதிமுக பாஜக கூட சத்தியமாக போக மாட்டாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இப்போ நாளைக்கு டிவி அலையன்ஸ் கூட வச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க என்னது, எங்களுக்கு வந்து திமுக வந்து அவசியம் இல்லை, எங்களுக்கு வந்து கொள்கைக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாத கட்சி தாவேக்கா, எங்களுக்கு வளர வேண்டிய நேரம் இது, இது அடுத்த பரிணாமம், அடுத்த சாப்டர், எவ்ரி பேஜ் ஹேஸ் அ எண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் முடிஞ்சு அடுத்த பேஜ் நாங்கள் திருப்புறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே திருப்பிட்டு அவங்களால நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபிட் பண்ணி போக முடியும். இல்லை நாளைக்கு தாவேக்கா கூட கூட்டணி இல்லை, திமுக கூட கூட்டணி அப்படின்னா எங்களுக்கு எங்களோட சுயநலம்லாம் வேற, எங்களுடைய நலனெல்லாம் தாண்டி தமிழக நலன் தான் முக்கியம். அதற்கு பாசிச பாஜகலாம் வரக்கூடாது ஆட்சிக்கு, அவங்க மறைமுகமாக ரூபத்தில் வேற ரூபத்தில் வந்தாலும் விடமாட்டோம். அதிமுக பின்னாடி வந்தாலும் சரி, தாவேக்கா மூலமாக வந்தாலும் சரி, நாங்கள் விட போகிறதில்ல, எங்களுக்கு திமுக கூட்டணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபியூச்சரில் சொல்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இதை பார்க்கணும். ஒரு ட்ரம்ப் கார்டோட ரெண்டு விஷயத்தை வச்சிருக்காரு. நீ நாளைக்கு என்ன முடிவு எடுப்போனா நான் எதை எடுத்தாலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு கிளவரான ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான் நம்ம அதை பார்க்கணும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் திருமாவளவன் அவர்கள் பேசியதில், திமுக பாமக கூட்டணி. முன்னாடி பாமக இருக்கிற கூட்டணியில் ஒருபோதும் நாங்கள் இடம்பெற மாட்டோம்னு அஃபிஷியலாகவே சொன்னவங்க, இன்றைக்கி வந்து தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள். ஏன் அப்படின்னா ஹீ சென்சிங் சம்திங் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். அடுத்து வரப்போகிற விஷயம்தான் இதில் யாரெல்லாம் அதிருப்தி அப்படின்றத யோசிக்கும் போது விசிகான் வந்து விசிகாலேருந்து பாமக இங்கே வருமான ஒரு கேள்வி வருது இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா தாவேக்கா கொடுக்கும் ஆஃபர் அப்படின்ற விஷயம்தான். தாவேக்கா தான் இங்கே வந்து உங்களுக்கு 2024 வரைக்குமே, அதுக்கு 19, 21, 24 எல்லாமே பார்த்தோம்னா இருமுனைக்களம், 2 இருமுனைக்களம் இருக்கணும். 24 மட்டும் என்டிஏன்னு ஒரு வெளியில் வந்திருந்தாலும், அதிமுக ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் அங்கே போக முடியல. ஏன்னா காங்கிரஸே திமுக கூட தான் இருக்காங்க. காங்கிரஸ் திமுக இருக்கும்போது நம்ம நேஷனல் எலெக்ஷனில் நரேட்டிவ்ல மிஸ் ஆயிரும், நம்ம இங்கே இருந்துரும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த எலெக்ஷனில் வந்து அதிமுக தனியாக இருந்தால் வந்திருக்கலாமான்னா தெரியல. தாவேக்காவோட பெட்டர் ஆப்ஷனாக தெரிஞ்சிருந்தா வந்திருப்பாங்க. பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு தெரியலையா என்ன அப்படின்ற கணக்கெலாம் தெரியல. அதுக்குள்ளே பிஜேபி கூட்டணி வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன்ஸ் க்ளோஸ்ட். ஸோ தாவேக்கான்ற கூட்டணி ஆப்ஷன் மட்டும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அதனால தான் இவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. தாவேக்கா ஓப்பனாக ஸ்டார்டிங் முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டாரு. இது முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள், திரு அன்புமணி அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள்னு எல்லாரும் பேசிட்டாங்க.
26 கூட்டணி ஆட்சி, கோலிஷன் கவர்மெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் எவர் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் பேசாத இடமே இல்லை 2024 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் கூட பல நாட்கள் பேசியிருந்தார். இப்போ அவங்க என்டிஏ ஆட்சின்னு சொல்றாங்க தவிர கூட்டணி ஆட்சி அதெல்லாம் சொல்றது தெரியல, அது தனி. ஆனால் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டிலையும் ஓப்பனாக சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சி அப்படின்றது அவர் கொடுக்குற ஆஃபராக இருக்க அதிக சீட். இப்போ திமுக இருக்கிற இடத்துல அவங்க திமுக விசிக்காக 6 சீட் கொடுக்குறாங்க. அவங்க அதோட ஒரு 4 சீட் அதிகம் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்கன்னா அது 10 சீட்டு தான். தாவேகா கூட்டணிக்கு போனால் விசிகாக்கு 10 இல்லை 20 கிடைக்கலாம். ஏன்னா தாவேகாக்கு வேட்பாளர் இல்லை. தாவேகாக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிஎம் ஃபேஸ் இருக்குது, ஒரு கேரிஸ்மேட்டிக் ஒரு பேஸ் இருக்குது. ஆனால் அதை அறுவடை செய்வதற்கான லோக்கல் தளபதிகள் வேணும். அந்த லோக்கல் ஒவ்வொரு ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் வேணும்ல, ஒரு தொகுதி வேணும்ல. அப்படி உங்களுக்கு 234 கேண்டிடேட்ஸ் இருக்கா தாவேகாக்குன்னா? கிடையாது. 10-20 இருக்குமானா அதுவுமே யோசிக்கணும். 10-20 இருக்குமா கேண்டிடேட்டாக போடுறதுக்கு? அதில் ஜெயிப்பாங்களா, வின்னபிலிட்டி அதெல்லாம் தனி. நான் கேண்டிடேட்டாக போடுறதுக்கு இருப்பாங்க அப்படின்னா ஒரு 20-25 பேர் இருப்பாங்களா அப்படின்னா அதுவே நம்ம யோசிக்கணும் யாராக இருக்கும் அந்த தொகுதியில். நான் நட்சத்திரங்கள்லாம் நான் சொல்லலை, டிவியில் தெரியவர்கள் மட்டும்தான் வின்னபிள் கேண்டிடேட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். நான் அது மாதிரி சொல்ல, நான் ரியல் கிரவுண்ட் ஃபோர்ஸில் நம்ம பார்ப்போம். சிலர்லாம் நல்லா ஸ்போக்ஸ் பர்சனாக நல்லா பேசுகிறவங்களா இருப்பாங்க, ஆனால் கிரவுண்டில் இருக்க மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்தோன்னா நல்லா பேசுகிறவங்களா இருப்பாங்க, கிரவுண்ட்லேயும் இருப்பாங்க. சிலர்லாம் வெறும் கிரவுண்டில் மட்டுமே தான் இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோன்னா எத்தனை பேர் கேண்டிடேட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக செலவு பண்ணிட்டு ஒரு தொகுதியில் இத்தனை பேர் ஓட்டு எடுக்கணும், இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் ஓட்டு காசு கொடுக்குறது இல்லை. உங்கள் பின்னாடி 30 பேர் வர வேண்டாமா? 30 பேருக்கு 3 வேளைக்கு நீங்கள் சாப்பாடு, தண்ணி, ஜூஸ் கொடுக்கணும். ஜூஸ்னா எக்ஸ்ட்ரா ஜூஸ்ன்றது நைட்டு கொடுக்கணும். அதெல்லாம் சேர்த்து கூட்டணும். கொடியை பிடிச்சிட்டு வரணும். வேனுக்கு பெட்ரோல் டீசல் செலவு இருக்குது. உங்கள் பின்னாடி ஒரு 30 பேராவது பிரச்சாரத்துக்கு வரணும்ல. 30 பேருக்கான பிரச்சாரம் ஒரு நாளைக்கு இவ்வளோ காசுன்னு போட்டு 30 நாளைக்குன்னு போட்டு பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய காசு? அதை செலவு பண்ணுறது காசு இருக்கா? போஸ்ட் அடிக்கிறது காசு இருக்கா அப்படின்னு கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு கேண்டிடேட்ஸ்ன்றது பெரிய ப்ராப்ளமாக டிவிக்கே நிற்கும். அதனால தான் அவங்க எத்தனை பேர் வாங்க நான் கொடுக்குறேன். 2021 எம்என்எம் ஒரு கூட்டணி அமைச்சாங்க தெரியுமா? மக்கள் நீதி மையம் ஒரு கூட்டணி அமைச்சது. சரத்குமாரோடைய சமத்துவ மக்கள் கட்சியும் ஐஜேக்கும் கூட்டணி அமைச்சாங்க. கமல்ஹாசன் ஹப்பா அப்படின்னு ஒருத்தர் கிடச்சிட்டாருன்னு சந்தோஷமானார். ஏன் அப்படின்னா சமத்துவ மக்கள் கட்சிக்கு இவ்வளோ சீட்டு, ஐஜேக்கு இவ்வளோ சீட்டுன்னு ரூரல் சீட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் ரூரலில் ஆள் இல்லை. எம்என்எம்க்கு ரூரலில் ஆள் கிடையாது. அவங்களுக்கு அர்பனில் ஃபுல்லாக சீட்ஸ் இருந்தாங்க. சிங்கானல்லூர் இது, சவுத் சென்னை நான், இங்கே வேளச்சேரி இவர், டி நகர், நாங்கள் இங்கே மயிலாப்பூரில் அவரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எலைட்டாக நான் இந்த போடுங்க. சோஷியல் மீடியா பெனிட்ரேஷன் எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போல் எடுத்தாங்க. கிராமத்தில் குக்கிராமத்தில் யார் இருக்கான்னா ஐஜேக்கே வாங்க நீங்கள் யார் வேறு யாருன்னு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். 24 என்ன ஆச்சுன்றதையும் பார்த்தோம். நமக்கு மன்சூர் அலிகான்லாம் போய் பேசுறதை பார்த்தோம். அவர் அதிமுக, ஆனால் அதிமுகவுக்கு ஒரு கட்டமைப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. அது போல் தாவேகா கிடையாது. ஸோ தாவேகாக்கு இங்கே மற்ற கூட்டணி கட்சிகள்ன்ற ஆஃபர் கொடுக்க முடியும், கொடுக்குற இடத்துல இருக்காங்க. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதிக சீட்டை நிற்க முடியும். அமமுகவும் தேமுதிகவும் கடந்த முறை தேர்தலில் 21 கூட்டணி இட்டாங்க. அவங்களால ஜெயிக்க முடியல, ஆனால் அதிக எம்எல்ஏக்கள் நிற்க முடிஞ்சது, நிறைய சீட்ஸில் நிற்க முடிஞ்சது. அது போல் நிற்கிறதுக்கான ஆஃபராக இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு இருக்கிற மாஸ் ஒரிஜினலாகவே எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த 25-30% கிட்ட இருக்குது அப்படின்னா இவர்களுடைய மாசெல்லாம் சேர்ந்து பெர்செப்ஷன்லாம் கூடும்போது அது ஒரு 20 எம்எல்ஏ சீட் நிற்கிறோன்னா ஒரு 4-5 கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு யோசிப்பாங்க. அந்த இதில் தான் ஆஃபரில் நிற்கிறது. இந்த அதிருப்தின்ற விஷயத்திற்கும் இந்த நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விக்கும் இதுதான் அடுத்த விஷயம். குழப்பத்தில் காங்கிரஸ், இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வியுடைய விஷயம். அது உண்மையிலே குழப்பத்தில் காங்கிரஸ் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிரீஷ் சோடங்கர் அவர்கள் கூறிய அந்த 117 சீட்ஸு அந்த அப்போ அவர் சொன்னதுலேருந்து அடுத்து பல காங்கிரஸ் நிர்வாகிகளும் அதே கருத்தை பேசிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் கிறிஸ்மஸ் விழா அன்றைக்கி அந்த அதில் தாவேக்க நிர்வாகிகள் கலந்துக்கலை. ஏன்னா காங்கிரஸ் பங்கேற்கலை. தாவேக்க நிர்வாகிகள் போனதுனால காங்கிரஸ் கலந்துக்கலை. அதுக்கப்புறம் போயிட்டு திருச்சி வேலுச்சாமி அவர்கள்லாம் போயிட்டு ஆதவர்ஜுனாவும் அருண்குமார்லாம் அருண்ராஜ்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க மீட் பண்ணது ஓகே. பட் ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா திருச்சி வேலுச்சாமி அவர் காங்கிரஸ் மிக மூத்த தலைவர். அவர் ராஜீவ்காந்தி காலத்திலேருந்து கூட இருந்து வரக்கூடியவர். ஆனால் அவர் இப்போ கரண்ட்லி அந்த டிசிஷன் மேக்கிங் டிஸ்பென்ஷனில் இருக்காரான்னா டவுட். அவர் எப்படின்னா ஒரு கௌரவ தலைவர், எப்பவுமே ஒரு பெரிய மனுஷனை நல்லா மதிக்கணும் நம்ம எல்லாரும் அப்படின்ட்டு காங்கிரஸில் அப்படியே பெருசாக பார்ப்பாங்க. அவர் சுதர்ஷன் ஆட்சியப்பன் போல் முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் அப்படியே சுப்பிரமணியம் சாமியை காங்கிரஸ் பிஜேபி எப்படி அவங்க வச்சுக்கோம், அவர் பேசினா இருக்கட்டும், வயசானவருங்க பெரியவங்கன்னா வீட்டில் அப்படி தாங்க ஏதாவது பேசுவாங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வேறு வேலையை பார்ப்பாங்க. அது போல தான் காங்கிரஸ்லையும் பண்ணுவாங்க. காங்கிரஸில் அந்த நிகழ்ச்சி நிரலில் பார்த்துருந்தோன்னா திரு விஜய் வசந்த், திருநெல்வேலி எம்பி ப்ரூஸ் அவங்க பேரெல்லாம் போட்டிருந்தது. ஆனால் அவங்க எல்லாம் கடைசி நிமிஷத்தில் வரல. ராஜேஷ்குமார் அவங்களாம் நிறைய பேர் போட்டிருந்தது. ஆனால் அவங்க யாரும் வரல, கடைசி நிமிஷத்தில் கேன்சல் அப்படின்னு இதாயிருச்சு. இதில் தான் காங்கிரஸ் குழப்பத்தில் காங்கிரஸ் அப்படின்னா எஸ். ஆனால் போயிடுவாங்களா அப்படின்னா அப்படியே நமக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட தகவல்கள் வருகிறது.
இதில் பாதி விஷயம் இன்ஃபியூஸ் செய்யப்பட்டதாக இருக்குது. யாரால இதை பரப்பி விடுறாங்கன்னு தெரியல. இப்போ சமீபத்தில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி சீட்டில் பார்த்தோம்னா அதிமுக 170 சீட்டு நிற்குது, 23 சீட்டு பிஜேபிக்கு, 23 சீட்டு பாமகக்கு அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டுருந்தாங்க. தேமுதிகவுக்கு 6 சீட்டு 6 சீட்டு, அமமுகக்கு 6 சீட்டு, ஓபிஎஸ்க்கு 3 சீட்டுன்னு கிளப்பி விட்டுருந்தாங்க. இந்த தகவல் வந்தோடனே இது எப்படி வந்துச்சு, ஒரிஜினல் தகவலான்றது இல்லை, ஒரிஜினல் தகவல் இல்லைன்னு சொல்லி ஓகே இது அந்த எதிர்முகாம்லேருந்து தான் கிளப்பி விட்டாங்களாம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து எதிர்முகம் தானா அப்படின்னு கேள்வி எழுப்புற மாதிரி இப்போ பார்த்தோன்னா இன்னொரு உள்ளிருந்தே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க யாராவது ஒருத்தங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி, ஓ அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி யார் இந்த தகவல் நரேட்டிவ் பரப்புறாங்க, நரேட்டிவ் நிலைநிறுத்துவதற்காக யார் வேணால் பரப்பலாம். அது போல தான் இது வந்து எப்படி பரப்புறாங்கன்றதே கண்டுபிடிக்க முடியறதில்ல. இதில் தான் காங்கிரஸ் உண்மையிலுமே அதிருப்தியா, எந்த ஃபேக்ஷன் அதிருப்தியான காங்கிரஸ் ஏகப்பட்ட ஃபேக்ஷன் இருக்குது, தமிழக காங்கிரஸில் ஏகப்பட்ட ஃபேக்ஷன் இருக்குது. காங்கிரஸ் மத்திய தலைமையில் பார்த்தோன்னா அவங்களும் டிசிஷன் மேக்கிங் ஹையர் கமெண்ட் பார்த்தோன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. 3 பேர் குறிப்பாக சொன்னால் திரு கார்கே, திரு ராகுல் காந்தி, திருமதி சோனியா காந்தி, இவங்க 3 பேர். பிரியங்கா காந்தி அவர்கள் வேல்யூடேஷன் டிசிஷன் மேக்கிங் இடத்துல அவங்க வந்து நிற்கிறாங்களான்னு தெரியல. சில பல லாபிஸ் அவங்க டீல் பண்ணுறாங்க. பஞ்சாப்ல சித்துவோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபேக்ஷனில் வந்து அங்கே மாதிரி ஒரு சில ஃபேக்ஷன்ஸை மட்டும் டீல் பண்ணுறாங்களே தவிர தமிழ்நாடு விஷயத்தில் பிரியங்கா காந்தி அவர்கள் நேரடியாக தலையிடுறாங்களா கிடையாது. இவங்க 3 பேர் தான் தலையிடுறாங்க. திரு பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப முக்கியமான வலதுகரமாக இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்களுக்கு. அது நிறைய மெத்த படித்தவராக இருக்கிறார் திரு பிரவீன் சக்கரவர்த்தி. ஸோ அவர் எலைட்டு டேட்டா அனலிஸ்ட்டாக காங்கிரஸுடைய டேட்டா அனலிஸ்டில் இருக்கார். அவர் தான் பார்த்தோன்னா இந்த ஓட் ஷோருக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவில் எடுத்து கொடுக்குறவராக இருக்கார். ஓட் ஷோருக்கான டேட்டா எடுத்து கொடுக்குறாரு ஓகே, பட் ஆனால் அந்த இது ஒர்க் ஆச்சா அப்படின்றது தனி கேள்விக்குறி. ஏன்னா அது எங்கேயுமே தேர்தலில் ஒர்க் ஆகாது, ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த மெட்டீரியல் மாதிரி எடுத்து கொடுக்கறதுலாம் ஒரு ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு அரசியல் தலைவராக பார்க்காம ஒரு என்ஜிஓ ஒரு லீடர் மாதிரி இருக்கும், ஒரு ரிபல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரிபல் வந்து எங்கே சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டில் ஒரு போராளியாக நின்று நான் வந்து இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்றது. தலைவர் அப்படின்றது சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அன் என்ஜிஓ. ஒரு என்ஜிஓவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆர்வலர், ஆக்டிவிஸ்ட். அது மாதிரி ஆக்டிவிஸ்ட்டாக திரு ராகுல் வந்து பொசிஷன் ஆரோன்ற கேள்விக்குறி டேரெக்டாக இவரை வச்சு தான் பின் பாயிண்ட் பண்ணுறாங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான மீடியா ஹவுசஸ் எல்லாமே அவங்களுடைய காங்கிரஸ் ஆதரவாக இருக்குது, காங்கிரஸ் ஏன் இப்படி பண்ணுதுன்னு ஆதங்கத்தில் எழுதுகிறவங்களே இது போன்ற ஸ்ட்ராட்டஜியும் கொடுக்குறாங்க. ரியல் இஷ்யூஸ் விட்டுட்டு இல்லாத பூதத்தை ஒன்று உருவாக்கி ஐயோ ஓட் ஷோர் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே, யார் அடிக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இது பண்ணுமான்னு கேள்விக்கு எழுப்புறாங்க. அப்படி குற்றம் சாட்டப்படுவர்களில் ஒருவர் இந்த இவங்களே பார்த்தோன்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி. ஆனால் அவர் பார்த்தோன்னா ரொம்ப லாஜிக்கல் ரீசன்ஸ்க்காக தான் இந்த கோவப்படுறாரோன்னு இருக்குது. திமுக வந்து காங்கிரஸை வெறும் சுரண்டுக்குது. ஏன் திமுக வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸில் காங்கிரஸை கழட்டி விட்டு போக மாட்டேங்குது? அப்படி கழட்டி விட்டு போனப்போ 2014 திமுக என்னாச்சுன்றதை பார்த்தோம்ல. பாருங்க, நாங்கள் இல்லைன்னா திமுகவில் ஜெயிக்க முடியாது, நாங்களும் அவங்களுக்கு கூட்டணி இல்லைன்னா நாங்களும் ஜெயிக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு 2 கண்ணு போனாலும் அவங்களுக்கு 1 கண்ணாவது போகும், அந்த நிலைமையில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ எங்களை சுமக்கலை அவங்க, நாங்கள் இல்லாமல் அவங்களால நடக்க முடியாது, எங்களை தூக்கி தான் வச்சுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் முதுகில் இல்லைன்னா அவங்களுக்கும் ஓட்டு கிடையாதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கான இதுக்கான அங்கீகாரம் கிடைப்பதில்லை அப்படின்ட்டு பல காங்கிரஸ்காரர்களுக்கு இன்றைக்கும் மனக்குமுறல் இருக்கிறது. அவங்க ரொம்ப வருஷமாக ஆட்சியில் இல்லையே திருப்பி வரணும்னு நினைக்கும் போது இது எப்படியாவது வரணுன்றதுக்காக பார்க்குறாங்க. விஜய்ன்ற ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு லட்டு மாதிரி இருக்குது. ஒருவேளை இவங்க 117 சீட் கொடுக்குறாங்க. கடந்த முறை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 2021 எலெக்ஷன்ஸில் ரொம்ப திரு KS அழகிரி உள்ளரங்கு கூட்டத்தை எப்படி ஃபீல் பண்ணி பேசினார்ன்றது தெரியும். ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க. அதுக்கப்புறம் வந்து சோனியா காந்தி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் கூட்டிட்டு முறியலாமல் வெளியில் போகலாமான்ற மாதிரி பேச்செல்லாம் எழுந்ததை பார்த்துருக்கோம். திரு EV கேஸில் வந்து திரு தங்கபாலு அவங்கெல்லாம் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணி இது பண்ணாங்க. ஸோ இம்முறை என்ன ஆகும் அப்படின்றதுக்கு தான் திரு KS அழகிரியோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. அவர் சொன்னதை பார்த்துருப்போம். அவர் வந்து எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும்னு அவர் கேட்குறாரு. திரு கிரீஷ் ஷோடங்கர் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்பட்டிருக்கு. அவர் 117 சீட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதை பார்க்குறோம். இப்போ ஆட்சியில் பங்கு இவங்களுக்கு கொடுக்கணும், அதிகாரத்தில் பங்கு அப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் திரு மாணிக்கம் தாக்கூர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, திரு கார்த்தி சிதம்பரம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு ஒருத்தரோட கருத்தும் வந்து மேலிடத்தால் உற்று நோக்கப்படுகிறது. திரு பிரவீன் சக்கரவர்த்தி அதற்கான நகர்வுகளை எடுக்கிறாருன்னு வெளியில் நமக்கு தெரியும். இன்னும் எத்தனை பேர் உள்ள குமுறாங்க, எத்தனை பேர் என்ன நகர்வு எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதில் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு திரு செல்வபிறந்தகையெல்லாம் நிறைய அழுத்தம் கொடுக்குறாரு, கண்டினியூ பண்ண சொல்கிறாருன்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். தாவேக்காவுடன் கூட்டணிக்கு போனால் நமக்கு பாண்டிச்சேரியில் பலன் கிடைக்கும், கேரளாவில் பலன் கிடைக்கும் அப்படின்ற சிலர் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாணவர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் திமுக எனக்கு பிடிக்கல, திமுக எங்களுக்கு பண்ணுறது பிடிக்கல, ஆனால் நான் வந்து திமுக விட்டுட்டு விஜய் கூடலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் முக்கிய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவங்களும் வந்து ஒரு குழப்பத்தில் வந்து ஃபென்சிட்டஸாக இருப்பது மேலிடத்தை வந்து குழப்பியிருக்கு. இப்போ சமீபத்தில் வந்தது தேர்தல் நெருங்கட்டும்,
நம்ம வந்து முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ட்டு காங்கிரஸ் தலைமை திட்டமிடுவதாக தகவல். நீங்கள் போங்க, நம்ம பார்த்துக்கலாம், கூட்டணி வேணுன்றத ஒரு குழு போடுவோம் தேர்தல் நேரத்தில், அது அப்போ முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இங்கேருந்து விஜய் கூட கூட்டணி போகணும்னு சொல்லக்கூடிய ஃபேக்ஷன் ஒரு லாபி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ அவ்வளோ லேட் ஆக்கிடாதீங்க, அவ்வளோ லேட் ஆக்கிட்டால் திமுக அட்வான்டேஜாக போயிடும், எதாக இருந்தாலும் இப்போயே முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திமுகவை ஸ்டம்ப் பண்ணிடலாம். தேர்தலுக்கு நெருக்கத்தில் பண்ணோம் அப்படின்னா திமுக வந்து நம்மளை வந்து குழு போட்டதுக்கப்புறம் இது பண்ண முடியாது. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட நம்மள எதுவும் பண்ண முடியாது. இப்போவே சீட் அதிகம் கேட்போம், ஆட்சியில் பங்குன்னு கேட்போம், இல்லைன்னா தாவேக கூட்டணிக்கு போயிடலாம், நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குழப்பமான நிலைமையில தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வேளை வெளியில் வந்துட்டா என்னன்றதையும் சோனியா காந்தி அவர்கள் யோசிக்கிறார். திரு ராகுல் காந்தி வெளியில் காமிச்சுக்கிறது என்னவோ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பிரதர் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸ்வீட்டு டிவைடரை தாண்டி குடிச்செல்லாம் போய் கோயம்புத்தூரில் ஸ்வீட் வாங்கிட்டு இருந்ததை பார்த்தோம். பட் ஆனால் அப்படின்றது ரியலிஸ்டிக் டேர்ம்ஸில் கிடையாது அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். அவர் வந்து வாஸ் நெவர் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே அலையன்ஸ். திரு ராகுல் காந்தி வாஸ் நெவர் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே அலையன்ஸ்ன்றது தான் டெல்லியில் இருக்கக்கூடிய டாக் ரைட் ஃப்ரம் 2010s. ராகுல் ஃபார்முலான்னு வந்ததில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடன் கூட்டணியில் அவருக்கு விருப்பம் இல்லை. சோனியா காந்தி அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது அதுதான் வந்து யூபிஏவை உயிர்ப்போட வைத்திருந்தது 2013 வரைக்கும். 14 இல்லை, அப்புறம் திருப்பி 15 வந்ததை பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்க இம்முறை ராகுல் காந்தியோட அப்பர் ஹேண்ட் இருந்து அவரிடம் வந்து இவர்களுடைய அப்பர் ஹேண்ட் இருந்தது அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி நிலைப்பாடு மாறுமான்னா இப்போ வரைக்கும் இல்லை. திரு கேசி வேணுகோபால் லாஸ்ட் வாரத்தில் 3 நாள் சென்னையில் இருந்திருக்கிறார். சவுத்தில் கன்னியாகுமரியில் இந்த பேச்சு, இந்த ஈவெண்ட் நடந்து பின்வாங்கப்படுகிறது. அடுத்த நாள் பார்த்தோன்னா திரு ப. சிதம்பரம் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை முதல்வர் வீட்டுக்கு காலையில் ஏர்லி மார்னிங் போய் வீட்டுக்கே போய் பேசிட்டு வந்திருக்கிறார். இன்று கூட பார்த்தீங்கன்னா ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, திமுக அரசோட நலத்திட்டங்கள்லாம் பார்த்தேன், ஃபீல்டில் போய் பார்த்தேன், நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதான் அவர் பேலன்சிங் ஆக்ட் பண்ணுறாரு. அவர் பண்ணுறாரு. ஏன்னா மேலிடத்தில் ஒரு மாதிரி தகவல்கள் வெளியில் வர டிஎம்கே அப்செட் ஆவாங்க. டிஎம்கே வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், உள்ள எப்பேற்பட்ட மனக்குமுறல் இருக்கும். அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்களை வந்து பிரதமர் வேட்பாளர் 2019 ராகுல் காந்தி அவர்களை நாட்டிலேயே ஒரே ஒருத்தர் வந்து காங்கிரஸ் இல்லாதவங்க வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொன்னதுன்னா அது திமுக மட்டும்தான். அவங்களுக்கு திமுக அப்படி பண்ணிட்டு இப்பயும் திமுக மட்டும்தான் காங்கிரஸுக்கு நம்பத்தகுந்த தேசிய அளவிலான ஒரே ஒரு கூட்டணி கட்சி. மம்தா பானர்ஜி காங்கிரஸ் பிரச்சனை தெரிஞ்சுன்னா கழட்டி விட்டுருவாங்க. ஆர்ஜேடி 60 சீட்டு கேட்ட இடத்துல என்ன கொடுத்தாங்கன்றதை பார்த்தோம், 80-90 சீட்டு கொடுத்தா என்ன கொடுத்தாங்கன்றதை பார்த்தோம். அதே போல் உங்களுக்கு சிவசேனாவும் 2 தாக்கரையும் சேர்ந்து போயிட்டாங்க. சரத்பவார் இப்போ கட்சியவே அஜித் பவார் கூட சேர்க்கறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதா மாதிரி நமக்கு தகவல்கள்லாம் வருது. உங்களுக்கு ஆம் ஆத்மி என்ன பண்ணாங்கன்றதை பார்க்குறோம். இப்போ நாடு முழுக்க ஜேடிஎஸ் பிஜேபி கூட்டணிக்கே வந்துட்டாங்க. சந்திரபாபு நாயுடு அங்கே இருக்காரு, ஜெகன்மோகன் ரெட்டி வரமாட்டேன்றாரு. கம்யூனிஸ்ட்டும் உங்களுக்கு குடிமிப்பிடி சண்டை உங்களுக்கு கேரளாவில் போயிட்டு இருக்கு. அப்போ யார் கூட தான் உங்களுக்கு இருக்குன்னா இவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு தேசிய லெவலில் இம்பாக்ட் பார்ப்பாங்களா, ஃபியூச்சர் தமிழ்நாடு ஃபியூச்சரை பார்த்து அவங்க மட்டும் முடிவாங்க. ஃபியூச்சரும் கரெக்டாக இருக்கான்னு தெரியலையே, மண்குதிரையாக இருக்கும்னு சிலர்லாம் காங்கிரஸ் சிலர்லாம் சொல்கிறாங்க. விஜய் அவருடைய ஓட்டு வங்கி வாவுன்னு மேலே பார்க்கும்போது இருக்குது, அப்படியே கீழே வந்து பார்த்தா பேஸ்மெண்ட்டே இல்லை, அது வந்து ஒரு பலூன் போல் இருக்குது. பிரசிடென்ஷியல் ஃபார்ம்னா விஜய் ஓட்டு போடுவாங்க, கேண்டிடேட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது போன்ற கேள்விகள்லாம் டிவிக்கான கேள்விகளாக இருக்கிறது. இது காங்கிரஸும் யோசிக்கும், அந்த யோசனையில் இருப்பது தான் இந்த குழப்பத்திற்கான காரணம். எஸ் சார். இப்போது பிரியங்கா காந்தியோட தமிழக வருகை இது கூட்டணியில் எப்படி எதிரொலிக்கும்? கூட்டணி எப்படி எதிர்க்குன்னா அது டிசிஷன் மேக்கிங் அவங்க 3 பேர் கிட்ட தான் இருக்குது. ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்கள், கார்கே அவங்க கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்க பிரியங்கா காந்தி அவர்கள் அப்படின்றது பூஸ்ட் பண்ணும், ஜஸ்ட் பேசிக்காக ஒரு மொரால் இம்ப்ரூவ் பண்ணும், டிவி ஃபோக்கஸ்லாம் பிரியங்கா காந்தி வராங்க அப்படின்றது போகும். அவங்க டிசிஷன் எடுக்கிறதுல தமிழ்நாடு லெவலில் இருக்கிறாங்களான்றது தெரியல. முக்கியமான விஷயம் இதில் வந்து நிற்குது அப்படின்னா இந்த கூட்டணி மூலம் நடப்பதால் திமுகவின் சீட்டு குறை இருக்குதா அப்படின்னு 2 ஆப்ஷன் தான் திமுகவுக்கு இருக்குது. ஒன்று இவங்க எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணும். இவங்க எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணுவது திமுக அதிமுக்கியம். ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா இவங்களில் யாராக இருந்தாலும் அதுக்கு இதில் திரு செல்வப்பிரந்தை அவர்களும் இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ அவர் பார்த்தோன்னா இவங்க எல்லாம் போகிறாங்கன்னா யாராவது ஒருத்தர் போனாலும் அது டிவிகேக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. டிவிகேக்கு போனாங்க அப்படின்னா அது டிஎம்கேக்கு நேரடியாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி இருக்க திமுக வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. 2 தான் உங்களுக்கு ஆப்ஷனு, பேட்டிங்காக ஃபீல்டிங்காகவே கிடையாது. ஃபீல்டிங்காக பவுலிங்கான ஆப்ஷன் மாதிரி தான். ஒன்று சீட்டு குறையும், இல்லை கூட்டணி உடையும். 2த்தில் தான் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு 2 எனக்கு மைனஸ் மாதிரி தான் தெரியுதுன்னா மைனஸ் மாதிரி தான் தெரியும். அதுதான் இந்த 2026 எலெக்ஷன் திமுக சிக்கலில் இருக்கிறதான்றதுக்கான பாயிண்ட் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது.
ஒன்று சீட்டு தரல, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு முறைச்சிக்கிட்டு திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணிக்கு போகலாம். 25 சீட்டு போன முறை கொடுத்துருந்தோம், இந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ 25 சீட்டு கிளம்பிச்சு நீங்கள் சந்தோஷப்படுற நிலைமையில திமுக கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக இருக்குன்றத பார்க்குறோம். திமுக கூட இருக்கிற காங்கிரஸ் அங்கே போயிடுச்சு அப்படின்னா, தாவேகா கூட போயிடுச்சு அப்படின்னா, மைனாரிட்டி ஓட்டு கிறிஸ்டின்ஸ் கிட்ட வந்து 50-50ன்னு பிரிஞ்சிருக்கு, முஸ்லீம்ஸ் கிட்ட 75 டிஎம்கே 25 டிவிகேன்னு இருக்குது அப்படின்னு அது இருக்கிற நிலைமை அப்படியே மாறி தாவேகாவுடன் காங்கிரஸ் இருந்துச்சுன்னா நிலைமை அப்படியே தலைகீழ மாறலாம். இது அப்படியே இந்த பக்கம் திரும்பலாம். 50-50ன்றது வந்து 75-25ன்னு கிறிஸ்டின்ஸ் கிட்டையும் 75% ஃபார் டிவிகே லெட் அலையன்ஸ், 25 ஃபார் டிஎம்கே. அப்புறம் வந்து உங்களுக்கு முஸ்லீம்ஸில் வந்து பார்த்தோன்னா 50-50ன்னு அது மாறிடலாம். 50 ஃபார் டிவிகே காங்கிரஸ், 50 ஃபார் டிஎம்கே அப்படின்னு மாறலாம். ஸோ பெரிய சங்கே இழக்கக்கூடிய நிலைமைக்கு திமுக தள்ளப்படும். அதே போல் இவங்க எல்லாரும் வந்து ஒரு பெரிய பெரிய ஆடிங் ஃபேக்டராக அந்த ஓட்டை ஸ்திரப்படுத்துறதுக்கான முக்கிய ஃபேக்டர்ஸாக இருக்காங்க. மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர்களாகவும் இவங்க 3 பேர்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பெரிய தொழில் வர்க்கத்தை பின்னாடி வச்சிருக்காங்க. இந்த 3 பேர் நட்சத்திர பேச்சாளர்கள். 3 பேர் போய் பிரச்சாரம் பண்ணால் போய் பார்க்க மாட்டாங்களா? யாராக இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. அப்படி இருக்க ரொம்ப பெரிய ஒரு அவங்களாம் அங்கே போவாங்களா? போக மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சீட்டு பண்ணுவாங்க. உங்களுக்கு லாஸ்ட் எலெக்ஷன்ஸோட நம்பர் பார்த்தோம்னாலே திமுக சீட்டு குறைன்றதுக்கு டவுட்டு உங்களுக்கு வரும். 2021 பார்த்தோம்னா திமுக 188ல் நின்னாங்க, காங்கிரஸ் 25ல் நின்னாங்க. உங்களுக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும் பார்த்தோம்னா 6 நின்னாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 3 நின்னாங்க. 234 இருக்குது. இந்த 8லேயே தான் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்டிஎம்கே வந்து ஒரு 6 நின்னாங்க உதயசூரியன் சின்னத்தில். இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே முறை மாறுமான்ற இது இருக்குது. காங்கிரஸ் வந்து 25 வாங்குற இடத்துல இருக்கானா? கிடையாது. டிவிகே ஆப்ஷன் ஒரு பக்கம் ஹெவி லாபிங் போது அதை ரீட்டைன் பண்ண கை நம்ம எங்கேயும் விட்டு போயிடாதுன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னா அவர்கள் கண்டிப்பாக ஒரு 10 சீட்டு கூட வாங்க மாட்டாங்களா? 10லேருந்து ஒரு 5 எக்ஸ்ட்ரா ஆகாதா? அது குறைஞ்சு ஒரு 30 வாங்க பார்ப்பாங்கல்ல. ஸோ 30 வாங்குறாங்கன்னே வச்சுப்போம். 30 வாங்குறாங்க. இவங்க விசிக்கு அவர் 6 எடுத்திருந்தாங்க கடந்த முறை. அந்த 6 அப்படின்றது உங்களுக்கு அப்படியே வந்து ஏறி ஒரு 10 ஆகாதா? அவங்க ஒரு 4 சீட் இல்லைன்னா 12 ட்ரை பண்ண மாட்டாங்களா? ஸோ உங்களுக்கு 6 சீட் இன்க்ரீஸ் ஆகி 12ன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு 8 வாங்க ட்ரை பண்ண மாட்டாங்களா? அது கண்டிப்பாக 8வது நடக்கும். இல்லை உங்களுக்கு 6வது ரீட்டைன் வந்து பண்ணுவாங்க. இவங்க திருப்பி 6வது ரீட்டைன் பண்ணுவாங்க. இவங்க 3ன்றது அப்படியே ரீட்டைன் பண்ணுவாங்க. மதிமுக என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு 6 உதயசூரியன் நின்னுங்க, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு 6 உதயசூரியன் இல்லை, எங்களுக்கு சொந்த சின்னத்தில் தாங்க அப்படின்னு கேட்பாங்க. சொந்த சின்னத்தில் வாங்குவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3வது சொந்த சின்னத்தில் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 188 அப்படின்றதுல வந்து 3 மைனஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இதில் கூட மக்கள் நீதி மையம் கூட வருது. அவங்களுக்கு வந்து எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்றதை பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு பாராளுமன்ற சீட்டு கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பாராளுமன்ற சீட்னா ஒரு 14லேருந்து 20 எம்எல்ஏ நினைக்கிறேன். அப்படி இருக்க உங்களுக்கு அத்தனை எம்எல்ஏ கொடுத்துட்டோம் அப்படின்னு கணக்கு காட்டுவாங்களா? இல்லை பிரச்சார பீரங்கியாக மட்டும் திரு கமல்ஹாசனை பயன்படுத்தி மக்கள் நீதி மையம் தமிழக சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடாமல் முழு ஆதரவு அப்படின்னு முழு சரண்டர் அப்படின்னு ஆவாங்களா? இல்லை ஏதாவது எம்எல்ஏ சீட்டு வாங்கி எந்த சின்னத்தில் நிற்கிறாங்க? டார்ச்சில் நிற்பாங்களா? உதயசூரியன் நிற்பாங்களா? உதயசூரியன் வந்து டார்ச் போட்டு உடச்சிட்டு அதே உதயசூரியன் நிற்பாங்களா? இல்லை டார்ச் லைட்டை நின்று உதயசூரியனுக்கே வெளிச்சம் கொடுக்குற இடத்துல கமல்ஹாசன் நிற்பாரா? அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக வந்து நிற்குது. ஸோ அவர் கொடுத்தாங்கன்னா அதுவும் லாஸ். ஸோ 188 அப்படின்னு கடந்த முறை உங்களுக்கு 108 அப்படின்னு கடந்த முறை வந்து 188 அப்படின்னு உங்களுக்கு கடந்த முறை வந்து சீட்டு வாங்கியிருந்த திமுக இம்முறை வந்து உங்களுக்கு எவ்வளோ வாங்குது அப்படின்ற பாயிண்ட் வந்து இருக்குது. 188 அப்படின்னு கடந்த முறை வாங்கினாங்க. இம்முறை 170 வாங்குவாங்களா, 160 வாங்குவாங்களா அப்படின்ற பல விஷயங்கள் இந்த இடத்துல வந்து. அதனால தான் திமுக சீட்டுகள் குறைகிறதா அப்படின்ற கேள்விக்கு இந்த இடத்துல நமக்கு பல விஷயங்கள் வந்து இருக்கிறது. இந்த கால்குலேஷன் மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் விவகாரம், அப்புறம் இப்போ தொடர்ந்து நடக்கிற அரசு ஊழியர்கள் போராட்டம், இதை வச்சு இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, எங்களை வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வச்சு திமுகக்கு அது ப்ளஸ் தான் ஆக்சுவலி. அவங்களுக்கு வந்து இது ப்ளஸ் தான் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா திமுக கூட்டணி வந்து அந்த விஷயத்தை வச்சு திமுக தன்னோட எல்லா ஓட்டி ரீடைன் பண்ண தான் பார்க்குது. அதை திமுகக்கான ப்ளஸ். அப்படி பண்ணுறதுனால நாங்கள் தான் உங்களுடைய சிறுபான்மையின் பாதுகாவலர்னு நிலைநிறுத்த பார்க்குறாங்களே தவிர இது பெருசாக நம்ம அது பார்க்க முடியாது. ஜென்ரல் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஏகப்பட்ட போராட்டம் இருக்குது. திமுக கோர் ஓட்டு வங்கி அப்படின்னு பார்க்க சிறுபான்மை ஓட்டு வங்கி ப்ராப்ளத்தில் இருக்குது, தாவேக்கா சிதைக்கும் அப்படின்ற விஷயத்தில் இருக்குது. அரசு ஊழியர்கள் ஓட்டு அதுவும் சிக்கல் இருக்குது. ஸோ இது எல்லாமே சிக்கலில் இருக்க அதனால தான் இவருடைய பேர வலிமை கூடியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுக அலையன்ஸுடைய பேர வலிமை கூடியிருக்கு அப்படின்றது தான் இன்றைய நம்முடைய விவாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம். நம்ம பார்த்துருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலும் அப்படி தான் இருக்கின்றது. இன்னொரு 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.